ஆக்ட்ரஸ் மமிதா பைஜுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களும் அடுத்ததாக அவங்களுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களும் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் மமிதா பைஜு அவர்கள் தனுஷ் அவர்களோட சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் கரை. இந்த திரைப்படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் 62 crore வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்ததாக நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. அஃபிஷியல் ரிப்போர்ட்டு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து விடலை. ட்ராக் ரிப்போர்ட் படி 300 crores தாண்டிடுச்சு. அடுத்ததாக இப்போது தேட்டரில் ஓடிட்டுருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் தான் நம்ம சூர்யா அவர்களோட திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போ இது வரைக்குமே 10 days தாண்டி 200 crore கலெக்ஷனுக்கு மேலே போயிடுச்சு. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க நிவின் பாலியும் மமிதா பைஜுவும் சேர்ந்து நடித்த திரைப்படம் தான் பத்திலகம் குடும்ப யூனிட். இந்த திரைப்படம் மலையாள திரைப்படம். இந்த படம் அங்கே மலையாளத்தில் ஆல்ரெடி பிளாக் பஸ்டராக ஓடிட்டுருக்கு. இப்போ செப்டம்பர் 4 தமிழ் டப்பிங்கோடு வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் ஏரியா வைஸ் கலெக்ஷனை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த திரைப்படங்கள்லாம் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த ஒரு திரைப்படம், அது இல்லாமல் விஷ்ணு விஷாலோட 2 வானம், இந்த திரைப்படத்துலையும் மமிதா பைஜு அடுத்தது நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படமும் வெளிவர காத்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை இந்த திரைப்படங்களில் கொடுக்குறாங்கன்ட்டு. இது போல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் சினி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.